சந்திச்சிருக்காங்கன்னு உங்க செய்திகள் மூலமா பார்த்திருந்தீங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புறம் ஆட்சி செய்த எங்க முன்னோர்கள் எல்லாம் வியூக வகுப்புல எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்து ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? நீங்க சொல்லுங்க. செங்கொண்டத்துல யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்க யாரு? இங்க அரியலூர்ல யாரு? பெரம்பலூர்ல யாரு? திருவண்ணாமலையில செய்யாறுல யாரு? யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசுதான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாழ்ல எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி வச்சு உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும். அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய் சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியாது? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர்தான் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிடுவீங்க, பணக்கொழுப்பு கழிப்பிட்டீங்களா? சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா?